இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல கரெக்டாக 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் வில்லேஜ் இது. இந்த இடத்துல அவர் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா காலை கடனை முடிக்கிறதுக்காக பாவம் வந்திருக்காரு. அந்த டைமில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கப்போ தான் வந்து ஒரு வாய்ஸ் வந்து அவருக்கு கேட்டிருக்கு. ஸோ அதை கேட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தான் அவரோட மொபைல் கேமராவில் அவர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த கிளிப்பை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அதை தான் நம்மளுக்குமே ஷேர் பண்ணியிருந்தார். இன்றைக்கி நாங்கள் கரெக்டாக அதே எக்ஸாக்டாக 3 மணி எஸ் நீங்கள் நம்புவீங்களா தெரில, கரெக்டாக 3 ஆயிடுச்சு. கரெக்டாக 3:30 மணிக்கு வந்திருக்கோங்க கைஸ். ஸோ இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு எப்படி அவர் போன அதே டைமிங் இல்லை அந்த டைமில் தான் நடக்குது அப்படின்றதுனால போனாரா? ஆமாம், அதுதான் எங்களுக்கும் தெரியல. அண்டு ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து எங்களுக்கு 27வது வீடியோ இது. இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்கள் வந்து நிறைய லொக்கேஷன் அனுப்பியிருக்கீங்க, நிறைய கிளிப்புமே அனுப்பியிருக்கீங்க. ஸோ அதை நம்பி நாங்களும் வந்திருக்கோம். அண்ட் அதுதான் சொல்கிறேனே, எல்லாருக்கும் எல்லா டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சிடெண்ட் நடக்குமான்னு கேட்டால் ஒரே ஸ்பாட்டில் நடக்காது, வாய்ப்பே இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 டைம் அட்டன் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா 27வது டைம். எஸ், ஓகேங்களா. இது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த 26 வீடியோவை பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஸோ இது 27வது வீடியோ. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல. நாங்கள் இதே மாதிரி ஆமாம் சேம் இதே மாதிரி தான் வந்து வீடியோ 2, வீடியோ 3, வீடியோ 4ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 26 வீடியோவும் நாங்கள் பேசி எங்கள்கிட்ட அந்த வீடியோவோட கிளிப்பு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அண்டு அதில் தான் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டி நடந்தாலே வந்து என்ன ப்ரோ வீடியோ வந்து அனுப்புற முடியல. ஆமாம், ஆனால் எனக்கு இந்த தவளைங்களோட சவுண்டில் எனக்கு ரெண்டாக கேட்குது கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்துவிட்டோம். கரெக்டாக ஒரு 3:05 அந்த டைமில் வந்து நாங்கள் இங்கே ரீச் ஆனோம். ரீச் ஆனப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு பக்கத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்ரு கோட்டா இருக்குது. அங்கே தான் வந்து கேமரா எல்லாமே நாங்கள் செட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைம்லேயே வந்து அனுத்துற வாய்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிளியராக கேட்க முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அந்த 26 லொக்கேஷன் போன டைமில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நடக்காது. நாங்கள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு பகல் வரைக்கும் அங்கேயே உட்காந்து வீடியோ எடுத்து எங்களோட டைம் வேஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து 25 வீடியோ வந்து 26 வீடியோ வந்து வேஸ்ட். ஒரு தடவை கேட்கும்போது கூட அவர்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் வீடியோவே இல்லைன்றீங்க, இல்லை ஏன் போடாமல் வச்சுருக்கீங்க கேட்டால் இதெல்லாமே நம்ம போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த வீடியோ. ஆமாம், ஆல்ரெடி வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டி நடந்ததை போட்டாலே நீங்கள் காரி துப்புறீங்க. ஏன்னா எங்களோட எஃபர்ட் வந்து அவ்வளோ இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கரெக்டான ரெகனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதுதான். நீங்கள் வந்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது இல்லாதது நாங்கள் போய் ட்ரை பண்ணது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு நாங்கள் ரெடி தான். பட் நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை காட்டணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோட மட்டுமே. ஸோ நாங்கள் அதை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷுவலைஸ் பண்ணிட்டு ஊரே தூங்கிட்டு இருக்கிற இந்த ஒரு நேரம் கரெக்டாக 3:30. ஆமாம் 3:30 3:40 கிட்ட ஆக போகுது. ஊரே தூங்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரம் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு வந்து தான் எக்ஸ்ப்ளோர். அதுவே பெரிய டஃப் தான். ஆமாம், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடிலாம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணி இருக்கும். பட் இந்த வீடியோ வந்து 3 மணிக்கு வந்து நாங்கள் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோன்னா அவர் குறிப்பிட்டு வந்து இந்த டைமில் வந்து அவருக்கு மட்டும் இல்லை, இன்னும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 மணி டைமில் வந்து வந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நடந்திருக்குன்னு சொன்னனால நாங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு இந்த இடத்துல ஆஜராயிட்டோம். கண்டிப்பாக. ஸோ என்ன நடக்குது தெரியல, நேராக நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபால்கனோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவரோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலையும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே,
வாய்ஸ் கேட்குது சார், நல்லா லிசன் பண்ணுங்க. இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேமராவை செட் பண்ணிகிட்டு இருக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா அனத்தர வாய்ஸ் தெளிவாக கேட்டுச்சு கைஸ். ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வர்றப்பயே நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசுரனை இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்தோம். நம்மளோட பேக் அங்கே இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, நாங்கள் அங்கே பைக் பார்க் பண்ணுறப்ப அந்த பைக்கோட லைட் வெளிச்சத்தில் நம்ம தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு உருவத்தை பார்த்துட்டாரு. ஆமாம், அதை பார்த்தா நான் கேட்டேன், ஏதோ நிற்கிற மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு. அவர் நிற்கிற மாதிரியே இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி லைட்டை ஆன் பண்ணால் அப்போ எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் கேமரா செட் பண்ணப்போ சில நாய்ஸ்லாம் கேட்டுது, அது ஓப்பன். ஆமாம், நீங்கள் நிறைய லிசன் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா நோட் பண்ணால் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். எப்படின்னா, நம்ம வெளிச்சத்தில் இருந்து இருட்டில் பார்க்குறவங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் இருட்டுக்குள்ளேயே சடனாக வந்துட்டு இருப்போம் பார்த்தீங்களா? அங்கே இருக்கும்போது அந்த நிலாவோட வெளிச்சத்தில் மரம் நிழல் எல்லாமே தெரியும். ஆனால் அது போக எக்ஸ்ட்ரா ஒரு நிழல் மூவ் ஆச்சுனாலும் நம்ம கண்ணுக்கு கிளியராக தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் நான் கிளியராக பார்த்தேன். மரம்லாம் இருக்குது, இருந்தாலும் ஏதோ ஒன்று அசைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே அந்த மூவ் பண்ணுறதுக்குள்ளே அதை காணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் விஷயம் என்னென்னா, திடீர்னு ஒரு விஷயத்த பார்க்கும்போது அது இருக்கிற அதிர்ச்சி. ஆனால் அது அன்எக்ஸ்பெக்டடாக நான் பார்த்தேன், அதை அவர் காட்டுறதுக்கு சரி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான மேட்ரு இந்த இடத்துல நடந்திருக்கு கைஸ். அந்த இடத்துல ஒரு லைட் எரியுது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் இங்கே தானே கேட்டுச்சு. யாரு? ஹலோ ஹலோ, ஆனால் ஜூம் பண்ண ஒன்றுமே தெரிய மாட்டேது சார். இருட்டாகுது சார், ஃபுல்லாக இருட்டாகுது சார். ஹலோ, ஹலோ, காலில் ஃபுல்லாக முள்ளு ஏறுது கைஸ். ஹலோ, இதெல்லாம் ஃபுல்லாக ஏரி மாதிரி இருக்குல்ல, தண்ணி ஃபுல்லாக லேக் மாதிரி நிற்குதுல்ல. இது ஃபுல்லாக மண் இருக்கு, இங்கே தண்ணி இருக்கு ஃபுல்லாக. இங்கே ஃபுல்லாக இங்கே தான் நான் பார்த்தேன். ஆனால் இங்கே ஒன்றுமே தெரியலையே. இங்கே தான் நான் பார்த்தேன். ஹலோ, ஏதோ டைவர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் சார். ஏதோ டைவர்ட் பண்ணுது சார். அது நம்மளை டைவர்ட் பண்ணிட்டே வருது. நான் இங்கே தான் பார்த்தேன், ஆனால் எதுவுமே காணுமே. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு வரப்பு மாதிரி போகுது, அந்த தண்ணிக்கு பக்கத்தில் தண்ணி வரப்பு மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், அது நம்ம போகும்போது அந்த வரப்பு பார்த்தீங்களா, தண்ணி இந்த பக்கம் இருந்தால் அந்த வரப்பு பக்கத்தில் நடந்து போச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் அது உள்ளே தான் போயிட்டு இருந்தது. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா ஒன்றுமே காணுமே. அதுதான் நினைவு எனக்கு புரியல. ஆனால் இங்கே பாருங்க, இதுக்கு இந்த வழி நேராக தான் போகுது. ஆமாம், ஆனால் அது அங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. கரெக்டாக அதான் இங்கே நடுவில் வழியே இல்லை. ஆமாம், இங்கே வழியே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஏதோ வந்து சருவலாக இறங்குது, அவ்வளோதான். கரெக்டா? இதுக்குள்ளே எப்படி மறைஞ்சிருக்கோம்? அதுக்குள்ளே ஹலோ, யாரு? ஹலோ, ஓ மை, யாரு? நீ எங்கே தான் இருக்கிற? உனக்கு எதாவது பிரச்சனையா? உனக்கு எதாவது பிரச்சனையா? உனக்கு எதாவது பிரச்சனைனா எங்கள்கிட்ட சொல்லு தைரியமா. சரி, யாரு? உனக்கு எதாவது உதவி வேணுமா?
கேர்ள்ஸ் வாய்ஸா பாய்ஸ் வாய்ஸா எனக்கு பொண்ணு மேல் வாய்ஸ் மாதிரி தான். மேல் வாய்ஸா? ஆமாம், இது கண்டிப்பாக மேல் வாய்ஸ் தான் இது. சரி, இது ஒன்றும் இல்லை. இந்தலாம் நீங்கள் அப்படியே வந்து கீழே போகலாம். சரி வாங்க. இல்லை, ஷூ நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் ஷூ போடவே இல்லை. ஓ மை காட், வெறுங்காலில் இருக்கீங்களா? அதுதான் கிழிஞ்சு போச்சு. நீங்கள் அங்கே கிட்டே போய் பார்த்துட்டு வாங்க. நான் ஃபுல்லாக முள்ளா இருக்கு. ஹேய் கா, ஆளா? சார் அண்ணா, நீங்க தானா அண்ணா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? உள்ள போனான்றீங்களா? ஆனால் வாய்ஸ் எனக்கு அங்கே கேட்குது சார். எனக்கு வாய்ஸ் அங்கே கேட்குது அண்ணா. அண்ணா சார், வாய்ஸ் அடங்கிடுச்சு. இங்க பாருங்க. ஆமா, இங்கதான் கேக்குது. அதான் அந்த சைடில் இந்த சைடு ஃபுல்லாக முள்ளு அது. ஓப்பா, மாற்றி விட்டணும். ஆமாம். இப்போ நீங்கள் இப்போ உங்களை கீழே போக சொன்னோன்னே நீங்கள் கீழே போனீங்கல்ல. நான் இப்படி போனேன். நீங்கள் கீழே போன உடனே இப்போ அந்த வாய்ஸ் வந்து நீங்கள் கேட்குதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், நீங்கள் அந்த வாய்ஸ் கேட்குதுன்னு சொன்ன உடனே இந்த பக்கம் போச்சு. ஆமாம், ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கரெக்டாக இங்கே கேட்குது. ஆமாம், நான் உள்ளே போயிட்டு கேட்கும்போது நீங்கள் கேட்டே இருந்தது. ஆமாம், கொஞ்ச நேரம் பொறுத்து நீங்கள் பார்க்குறீங்க இங்கே கேட்குதுன்றீங்க. ஆனால் எனக்கு இங்கே கேட்டுது. ஆனால் அதுவும் இல்லாமல் இது வந்து எவ்வளோ ஓப்பன் பிளேஸு, செம எக்கோவாக கேட்குது ஃபுல்லாகவே. ஆமாம் பாருங்க, சுற்றி ஓப்பன் தான் இது. கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ தெரியுதா? கேமராவில் தெரியுமான்னு தெரியலாங்க பாருங்க. தெரியல, அதான் எனக்கு கண்ணில் தெரியுது. தடம்பரத்துக்கிட்ட பாருங்க. ஆமாம் கைஸ், உங்களுக்கு சத்தியமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் ஜூம் பண்ணால் ஃபுல்லாக இருட்டாயிடுது அந்த இடம். பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடந்து போகுது அந்த சைடில். அண்ணா, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமாண்ணா? ஓ மை காட், சரி பின்னாடி ஏதோ கேட்குது சார். இங்கே தான் யாரும் அணத்துறாங்க. இல்லை, லைட் என்னாச்சு? லைட் ஆஃப் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. ஓ மை காட், ஐயோ கைஸ், தயவு செஞ்சு லைட் ஆன் பண்ணுங்க. இருளோன்னு இருக்குது, ஒன்றுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு புரியுது. நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம இத்தனை வாட்டி ட்ரை பண்ணோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம உருவத்தையே கேப்சர் பண்ணிட்டோம். எப்போவுமே லைட் அவுட் சேலஞ்சு நீங்கள் தான் ஆட்டோ லைட் ஆஃப் ஆகுது. கைஸ் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து இருங்க வரேன். கேமரா லைட் ஆட்டோமேட்டிக்காக தான் ஆஃப் ஆகுது. எப்பா ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இல்லை அது பண்ணுற வேலை தான். அதோட வேலை தான் இது. கன்ஃபார்ம் அதோட வேலை தான். உங்களுக்கு தெரியுதா? இருங்க, எனக்கு அது தெரியல. இதை பாருங்க கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் காட்டுறேன், தெளிவாக காட்டுறேன். 0% ஆயிருக்குது நம்ம வீடியோஸ். எப்படி அதுக்குள்ள ஆஃப் ஆகுது? ஒரு ஷூட் எடுக்கிறதுக்குள்ளே ஆகி போயிடும். ஆமாம், அது வாய்ப்பே இல்லை. நம்ம 3 ஷூட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்கும்ல இது. அதுக்குள்ளே எப்படி போகும்? அதுதான் எனக்கு லைட் அவுட் சேலஞ்ச் மாதிரி ஆகுதுப்பா. இல்லை அது பண்ணுற வேலை தான். அண்ணா, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா தைரியமாக கேளு எங்ககிட்ட, நாங்கள் தாராளமாக பண்ணுறோம். சரியா? புரியுதா தெரியலையா? ஹலோ, இப்போ எங்கள் முன்னாடி நிற்கிறது நீ தானா? கிட்ட போகாதீங்க, அங்கே தான் நிற்கிது. இல்லை நான் போவேன். அதுதான் எங்கே அதை கேப்சர் பண்ணி விட மாட்டுது. வேணாம் அங்கே தான் நிற்கிது. இல்லை அது கேப்சர் பண்ணி விட மாட்டுது அது. ஓ மை காட். சரி, உங்கள் ஃபோனில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணுங்களா? இந்த லைட்டு தானே இப்படி பண்ணுது, பார்த்துக்கலாம். இப்போ எங்கள் முன்னாடி நிற்கிறது நீ தானே? ஓ மை காட், அது எப்படியாவது கேப்சர் பண்ணி ஆகணும். தெரியுதா? எனக்கு தெளிவாக தெரியுது. நின்றுட்டே தான் இருக்குது. ஹலோ, வேணாம் கிட்ட வேண்டாம். இல்லை சொல்கிறது கேளுங்க. உங்கள் ஃபோனில் ரெக்கார்டுக்கு போடுங்க. ரெக்கார்ட் பண்ணுங்க. உங்கள் ஃபோன்லேயே ரெக்கார்ட் போடுங்களா? சொல்கிறத கேளுங்க. ஃப்ளாஷோட ஆன் பண்ணுங்க. உங்கள் ஃபோன்லேயே ரெக்கார்ட் போடுங்க. ரெக்கார்டிங்கில் தானே இருக்கு. ஆமாம், இன்றைக்கி அது அதுவாக நம்மளான்னு பார்த்துடலாம். ஹலோ, ஃபோனோட ஃப்ளாஷ் அந்த அளவுக்கு தெரியலையே. நான் பாருங்க. ஹலோ, உங்களுக்கு கேப்சர் ஆகுதா? தெரியலையே. அது தெரிஞ்சு பாருங்க. ஹலோ, லைட் ஆன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வருதா பாருங்க. அது தெரியுதா இல்லையா? உங்களுக்கு கேப்சர் ஆகுதா? புது கேப்சர் ஆகுது.
லைட் ஆன் தெரியுதா எனக்கு அவ்வளோ தூரம் வெளிச்சம். நான் லைட் ஆன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆஃப் ஆன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். இது பாரு பாரு. ஓ மை காட். சரி பாரு. கைஸ் இப்போ நட்ராஜோட கேமராவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகுது. அவரோட ஃபோனில் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஓ மை காட். நீதானா? உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அண்ணா? ஹலோ அண்ணா சார் சரி என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணோம். இதை பாருங்களேன், இப்போ நீங்களே பாருங்கள், லைட்டை ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகுது. ஓகே, சார்ஜ் பாருங்கள் ஃபுல் டவுனு. ஓகேங்களா? ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இங்கே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்டு இதுக்கு மேலே எங்களால் ஏதாவது அவங்க கூட லைட் அவுட்டில் ட்ரை பண்ண முடியுதா பார்ப்போம். அண்ட் ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேஜெட்டும் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 26 அட்டம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா நான், நட்ராஜ், அப்புறம் நம்ம டீம் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி வந்து நாங்கள் ட்ரை பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியராக தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அதோட உருவத்தை எங்களால் கேப்சர் பண்ண முடியுது. நீங்கள் இதில் நானே நான் ரெக்கார்ட் பண்ணேன். நான் கண்ணெதிராக பார்த்து ரெக்கார்ட் பண்ணேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நினச்சேன்னா ஃப்ளாப்பு போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். சும்மா காட்டுறதுக்கு போயிடுச்சுன்னு. நானுமே ஆனால் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா கண்ணெதிர வந்து நிற்கிது பாருங்க. நான் சொன்னால அப்பயே டைவர்ட் பண்ணுதுன்னு அதே மாதிரி நின்று பாருங்க. இந்த இடத்துக்கு நாங்கள் மறுபடியும் வந்து வீடியோ எடுக்கிறோம். அண்டு இப்போ இந்த இடத்துல பார்த்த உருவத்தை என்னவா இருக்கும், அது வந்து மனுஷனா இல்லை வந்து உண்மையில அது பேயா இருக்குமா அப்படின்றத மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.